இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும், எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற 2 கேள்விகளுக்கு இன்று பதில் காண்பதற்காக நாம் இந்த இறைவார்த்தையை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தையானது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 25 முதல் 37 வரை உள்ள இறைவார்த்தைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள 2 விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கடவுளை நேசிப்பது, 2 அயலானை நேசிப்பது. கடவுளை எப்படி நேசிக்க வேண்டும்? முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு. அதாவது நீங்கள் இப்போ யாரையா லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லவ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அந்த நபரை பற்றிய சிந்தனை மட்டுமே உங்களுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த நபர் உங்களில் நிறைந்து நிற்பார். ஆனால் ஒருவேளை கடமைக்காக அந்த நபரோடு பழகுகிறீர்கள் என்றால் உங்களுடைய மற்ற விஷயங்கள் உங்களுடைய நினைவில் அதிகமாக இருக்கும். அந்த மனிதர் நினைவில் இருக்க மாட்டார். அதுபோன்றுதான் கடவுளை எந்நேரமும் எல்லா செயலிலும் நினைவுபடுத்திக் கொள்வது. ஏழைகள் மத்தியிலே இறைவனை காண்பது, நோயுற்றவர்கள் இருக்கின்ற அவர்களிலே இறைவனை காண்பது, துன்புறுபவர்களில் இறைவனை காண்பது. ஆக வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனிலும் இறைவனை கண்டு நான் அவருக்கு தொண்டு செய்கின்ற பொழுது இறைவனுக்கே செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் செய்கின்ற பொழுது அங்கு இறைவனை நாம் அன்பு செய்கின்றோம். 2வதாக உன் அயலானை நேசிப்பது. அயலான் என்பவன் யார்? எனக்கு தெரிந்த மனிதரா? எனக்கு உதவி புரிகின்ற மனிதர்களா? என்னுடைய தேவைகளை மட்டுமே நிறைவு செய்கின்ற மனிதர்களா என்றெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நான் ஒருவருக்கு ஒன்றை செய்து அவர் எனக்கு திருப்பி செய்தால் அது அல்ல. ஆனால் நான் ஒன்றை செய்து அந்த நபரால் எனக்கு திருப்பி செலுத்த முடியாது, இருப்பினும் நான் செய்கிறேன் என்று செய்கின்ற பொழுதுதான் நான் அயலானுக்கு செய்கின்றேன். ஆக இன்று இயேசு விவிலியத்தில் ஒரு நிகழ்வை கொடுக்கின்றார். சமாரியர் ஒருவர் அடித்து காயப்படுத்தப்பட்டு இருக்கின்றார் ரோட்டோரத்திலே. அங்கே ஒரு குருவானவர் வருகின்றார். உதவி செய்ய மனமில்லை. லேவியர் வருகின்றார். அவருக்கு அந்த குருவானவருக்கு பணிவிடை செய்வதற்காக ஓடிப்போக வேண்டும். இப்படிப்பட்ட சூழலே சமாரியர் ஒருவர் வருகின்றார். இந்த சமாரியர் யார்? ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மனிதர்கள், யூத சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட மனிதர்கள், புறம் தள்ளப்பட்ட மனிதர்கள். ஆனால் அந்த மனிதர் இங்கே உதவி செய்வதற்கு முற்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதனுடைய கால்களிலே தேவையான மருந்துகளை இட்டு மீண்டும் ஒரு சாவடிக்கு, அதாவது மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அங்கு தேவையான பணத்தை கொடுத்து விட்டு, தேவை என்றால் மீண்டும் வருகின்ற போது தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் மீது அக்கறை எடுத்தது மட்டுமல்லாமல் அவனுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்துவிட்டு செல்லுகின்ற ஒரு நபரை பார்க்கின்றோம். இந்த அடிபட்ட மனிதனால் அல்லது பாதிக்கப்பட்ட மனிதனால் திரும்ப சமாரியருக்கு செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. ஒருவேளை பார்ப்பதற்கு கூட வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர் தனக்கு இந்த நபருக்கு உதவி செய்தால் தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் செயல்படவில்லை. மாறாக தன்னை போன்ற ஒரு மனிதன் காயப்பட்டு கொண்டிருக்கின்றான், அவனுக்கு நான் உதவி புரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அங்கே உதவி புரிகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதுதான் எனக்கு அடுத்திருப்பவர். ஆனால் பல நேரங்களிலே நாம் யாருக்கு நம்முடைய தேவைகளை செய்கின்றோம்? நம்மோடு இருக்கின்றவர்கள், நம்ம தெரிந்தவர்களுக்கு நான் ஒன்றை செய்தால் திருப்பி செலுத்துவார்கள் என்ற எண்ணத்திலே. பல நேரங்களில் இந்த திருமண வீடுகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள், குடும்பங்கள் நடக்கின்ற பொழுதும் பார்க்கின்றோம். எவ்வளவு பணம் தருகிறார்கள் என்று எழுதி வைக்கிற பழக்கம், எத்தனை கிராம் நகை தருகிறார் என்று எழுதி வைக்கிற பழக்கம். காரணம் என்ன? இன்று தருவதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் அயலானை நேசிக்கவில்லை, மாறாக ஏதோ ஒரு பண்பாட்டு பழக்க வழக்கத்திற்காக ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அவ்வளவுதான். அல்லது இந்த சமூகம் என்னை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் கடவுள் முன்பு இது நிலைத்து நிற்குமா என்றால் நிற்காது. கடவுள் முன்பு நீங்கள் எதை மறைவாக செய்கிறீர்களோ, எதை தேவையில் இருப்பவர்களுக்கு செய்கிறீர்களோ அதுதான் நிலைத்து நிற்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இறைவன் பல்வேறு நல்ல சிந்தனைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவற்றை உள்வாங்கியவர்களாக இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உம்மை முழுமையாக நேசிக்கவும், பிறரில் உம்மை கண்டு மகிழவும், பிறருக்கு நாங்கள் செய்கின்ற நன்மைகள் வழியாக உமக்கு உரியவற்றை நாங்கள் செய்யவும், அதுபோன்று நாங்கள் எங்களை சார்ந்தவர்களுக்காக மட்டுமே வாழாமல்
தேவையில் இருப்பவர்களுக்காக வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.